இனிய பெரிய உறவுகளே, இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள் இப்போ பேசுகிறேன், சரிங்களா? மருத்துவரை பற்றி பேசியிருந்தேன், மாத்திரைகளை பற்றி பேசியிருந்தேன். இப்போ சொல்ல வர விஷயத்துக்கு கேளுங்க. நாட்டு மருந்து மிக 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 உன்னதமான மருந்து. சித்த வைத்திய சார்ந்த மருந்து, ஆயுர்வேதா சார்ந்த மருந்து, இதுகள்லாம் ரொம்ப இதான மருந்து, சரிங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, சரிங்களா? டேப்லெட்டுங்கும் போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அச்சிடப்பட்ட மாதிரி அது ரெடியாகவே வருது, மேக்கிங் ஆகி வருது. இவ்வளோதான் அந்த மருந்தோட அளவில் இருக்கும். இந்த ஒரு புள்ளி மருந்துன்னா அந்த புள்ளிக்கான மருந்துகளை அளவில் இருக்கும்னு அது வரும். அதனால் அதை பேஸ் பண்ணி ஆப்போசிட் மருந்து இன்னொன்று கொடுப்பாங்க, அதில் ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா. ஆனால் நாட்டு மருந்து அப்படி கிடையாது. உள்ளே போய் உடம்புக்குள்ளே தங்கி அப்புறம் மெதுவாக தன்னுடைய வேலையை காமிச்சு அது உடம்புக்கு ரெடி பண்ணும். ஆனால் நாட்டு மருந்தில் என்னென்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய அச்சிட்டு மாத்திரைகள் வருதும்போது புழுகைகள் வரும், பொடிகள் வரும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். தயவு செய்து அவங்க எவ்வளவு நுணுக்கமாக எவ்வளவு அளவில் சாப்பிட சொல்கிறாங்களோ அவ்வளவுதான் சாப்பிடணும். நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிட்றதோ, இல்லை ஒரு வீடியோவில் ஒரு வைத்தியத்தை பற்றி சொல்லிட்டாங்க, அந்த வைத்தியத்தை நானே ட்ரை பண்ணி பார்க்குறேங்கிற அந்த கதையெல்லாம் தயவு செஞ்சு கட்டாதீங்க. அவங்க இந்த மருந்துனால இதை சரி செய்ய முடியும்னு சொல்கிறாங்கன்னா, அது சரி செய்ய முடியும்னு தான் சொல்லி முடிக்கிறாங்க. அது எத்தனை அளவு எடுத்துக்கணுங்கிறது உங்கள் உடம்பை கொண்டு போய் அந்த வைத்தியர்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த மருந்தினுடைய அளவின்படி எடுத்துக்கணும். இப்போ கண்ணுக்கு எண்ணெய் ஊற்றுறது மேட்டர் கிடையாது. ஆனால் அந்த எண்ணெய் தானா, கண்ணுக்கு ஊற்றுற எண்ணெய் தானான்னு தெரியாமல் நீங்கள் ஊற்றுறது மிஸ்டேக். புரிஞ்சுதுங்களா? அதே சமயம் ஒரு தலைக்கே ஒரு மருந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த தலைக்கு போடுற மருந்து தானா, அது போட்டால் நம்மளுக்கும் அந்த மருந்துக்கும் ஒத்து போகுமான்னு உங்கள் உடம்பு அப்படியே தூக்கிட்டு போய் வைத்தியர்கிட்ட காமிச்சா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வாகில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவுதான் அளவு எடுத்துக்கணும். தலைக்கு எண்ணெயே போடுறோம்னா எல்லா மண்டைக்கும் நம்ம எண்ணெய் குடமாக ஊற்றுவோமா? இல்லை. சளி பிடிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி போடுவோம், ஜன்னி வர்றவங்களுக்கு ஒரு மாதிரி போடுவோம். அப்போ நீங்கள் உடம்புல என்ன மாதிரி வித்தையெல்லாம் காமிக்குதுன்னு தெரியாமல் நீங்களா பெரிய மருத்துவராக ஆகாதீங்க. தயவு செய்து ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துக்கு மருந்து இருக்குதுன்னு தான் வீடியோ போடுவாங்க. இதுக்கு இவ்வளோ சாப்பிட்லாங்கன்னு பொதுமுறையாக தான் சொல்லுவாங்க. ஆனால் உடல் ரீதியாக நீங்கள் சில மருந்துகள்லாம் எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக சித்த வைத்தியரை பார்க்கணும், ஆயுர்வேதியா பார்க்கணும், அலோபதினா அலோபதி பார்க்கணும், சரிங்களா? சரி, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் பெரிய கெஜெட்டா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்காதீங்க. நாங்கள் வைத்திய பரம்பரையிலேருந்தே வந்தவங்க தான். பேரம்பேத்தி பிதிர்கள்லாம் இன்றைக்கெல்லாம் எடுத்துகிட்டு நிறையா பேர் வயசானவங்க இருக்கிறாங்கன்னா